உங்க நகைய மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. All 8880 300 300. வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் அதிகமாக பாதிப்பு சந்தித்த துறைகளில் மிக முக்கியமான துறையாக இருக்கிறது சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த சுற்றுலாத்துறையினுடைய நிறுவனங்கள் பல கட்டத்தில் இழப்பீடுகளை சந்தித்திருக்கின்றன. இந்த சூழலில் இது குறித்து தான் இன்றைய செய்தி விவாதிக்க இருக்கிறது. சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்கிற கேள்வியோடு தான் பயணிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் சுற்றுலாத்துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்தனா இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வந்தனா, வணக்கம். ஒரு வருஷத்துக்கு மேலாக நம்ம இந்த கொரோனா லாக்டவுன் காரணமாக சுற்றுலாத்துறை கடுமையான பாதிப்பு சந்திச்சிருந்துச்சு. ஏறக்குறைய இப்போ தான் மீண்டு சுற்றுலாத்துறை இயல்பு நிலைக்கு வரும்பொழுது திரும்பவும் கொரோனாவினுடைய இரண்டாவது அலை வீச தொடங்கி இருக்குது. என்ன மாதிரியான பாதிப்புகளை சுற்றுலாத்துறை தற்பொழுது சந்திச்சிட்டு இருக்குதான்னு நினைக்கிறீங்க? வந்தனா, இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்தில் நிறைய பாதிப்புகளை சுற்றுலாத்துறை சந்திச்சிருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் அதிக பாதிப்புகளை சந்தித்த ஒரு துறையாக சுற்றுலாத்துறை இருக்கிறது. இந்த துறையை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய தொழிலை நடத்தி கொண்டிருந்தார்கள். கடந்த ஓராண்டிற்கு மேலாக நீடித்த கொரோனாவினுடைய முதல் அலையில் அதிக பாதிப்பை சந்தித்த ஒரு துறையாக சுற்றுலாத்துறை இருக்கிறது. தற்பொழுது அந்த துறை மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பவும் கொரோனாவுடைய இரண்டாவது அலை வீச தொடங்கி இருப்பதால் அது மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர் வந்தனா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வந்தனா, நீங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூஸ் 7 சேனலுக்கு என்னோட வணக்கம். டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நிறையவே பாதிச்சிருக்கு. இட் இஸ் கம் டு அ கம்ப்ளீட் ஜீரோன்னு சொல்லலாம். இப்போ நானே பாத்தீங்கன்னா டிராவல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 years ஆயிருக்கேன். 30 years I have been traveling travel industry da, and recession பார்த்திருக்கேன், வேர்ல்ட் recession பார்த்திருக்கேன், எல்லாமே சந்திச்சிருக்கேன். பட் கம்ப்ளீட் ஜீரோங்கிறது வந்துட்டு இந்த வருஷம் தான் பார்த்திருக்கேன். 2020ல தான் டூரிசம் இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து எங்க டெஃபினெட்லி ரொம்பவே பாதிச்சிருக்கு. நீங்க குறிப்பிடுற மாதிரி இந்த சுற்றுலாத்துறையை முடங்கி இருக்குது. என்னென்ன மாதிரியான விஷயங்களை கவனத்துல வச்சு செயல்படணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்துட்டு நிறைய விதத்துல இம்ப்ரூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்துட்டு கொரோனா பேண்டமிக் லாஸ்ட் இயர் வந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு நம்மள வந்துட்டு நிறையவே இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா எப்படி விதத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளோட சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணோம், நம்மளோட ஓன் பர்சனல் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்ணோம், சரௌண்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணோங்கிறது தான் நம்ம இந்த பேண்டமிக்ல கத்துக்க வேண்டியது. எஸ்பெஷலி கொரோனாவினுடைய இந்த ஊரடங்கு காரணமாக பல துறைகளும் முடங்கி இருந்த ஒரு நிலையை நம்ம பார்த்தோம். கடந்த காலங்களில் இல்லாத மாதிரி பல ரிலாக்ஸேஷன் பல துறைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அரசாங்கத்தால். குறிப்பாக சினிமா துறையை எடுத்துட்டா கூட அங்கே 50% இருக்கைகளோட தியேட்டர்ஸ் எல்லாம் திறக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஏறக்குறைய கொஞ்ச அளவுக்காவது அவங்களுடைய தொழிலை மீண்டும் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. சுற்றுலாத்துறையினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் திரும்ப மீண்டு வரக்கூடிய சூழல் இருக்குதா? ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா இல்ல. பிகாஸ் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் டூரிசமே எடுத்துக்கோங்களேன். இப்ப வர்றவங்க எங்க தங்குவாங்க? இப்ப ஹோட்டல்ஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் நாட் ஓப்பன் எங்க தங்குவாங்க? when they like you know it is totally 45% of our income was based on medical tourism இப்ப பாத்தீங்கன்னா. பட் இப்ப வந்துட்டு அந்த டூரிசம் கூட it has come to a full stop because ஆளுங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஓப்பன் ஆயிருக்கணும், டூரிசம் ஸ்பாட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கணும். அகெயின் லைக் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் விச் ஆர் கனெக்டட் வித் டூரிசம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ளோஷர்ல இருக்கு. ஸோ அது பொறுத்த வரைக்கும் லைக் நத்திங் கேன் பி டன்.
until all the situation comes to a relaxation. ஏன்னா பவுண்டரிஸும் க்ளோஸ்ட் ஆயிருக்கு, இன்டர்நேஷனல் பவுண்டரிஸும் க்ளோஸ்ட் ஆயிருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா யாரும் வெளியே போக முடியாது, வெளியூர்காரங்க நம்ம ஊருக்கும் வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஹோட்டல்ஸ் ஆர் க்ளோஸ், டூரிசம் ஸ்பாட்ஸ் ஆர் க்ளோஸ். இதெல்லாம் யோசிச்சீங்கன்னா லைக் வி டு நாட் ஹேவ் மச் ஆஃப் ஹோப் until the tourism industry is open, until the situation as such, COVID situation as such is like, coming to a full closure. வந்தனா, நீங்க குறிப்பிடுற மாதிரி தமிழக அரசுக்கு இந்த சுற்றுலாத்துறையின் மூலமா எந்த அளவுக்கு வருவாய் கிடைச்சிச்சு? உங்களுடைய நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் சுற்றுலாவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் இருக்கிறாங்க. இந்த நிறுவனங்களினுடைய வருவாய் இழப்பும் தமிழக அரசுடைய வருவாய் இழப்பும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப மெடிக்கல் டூரிசமே நான் சொன்ன மாதிரி, இப்ப மெடிக்கல் டூரிசமே எடுத்தீங்கன்னா சென்னையோட இது தமிழ்நாடுவோட இது பாத்தீங்கன்னா 45% was dependent on the medical tourism. Again அதே வந்துட்டு கம்ப்ளீட் க்ளோஷருக்கு ஆயிடுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we were third in the medical tourism பொறுத்த வரைக்கும். So அந்த இது வந்துட்டு it was a huge income to the government also, to the hospitals, to the government, to the medical fraternity. அது பாத்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட்லி இட் இஸ் கம் டு அ க்ளோஷர். அண்ட் அதை மீறி வரதுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் நீட் டு ஓப்பன். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் இன் அ ஹியூஜ் வே எஃபெக்டட், ஐ வுட் சே. வந்தனா, பொதுவா இந்த விடுமுறை நாட்கள் இந்த சமயத்துலலாம் அதிகமா சுற்றுலாவுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேல சுற்றுலா தடைப்பட்டு இருக்குது. இந்த பிளானிங்கே இல்லாம போயிடுச்சா? ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. எஸ் சார். யா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் செக்டரை எடுத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்துட்டு யூரோப் போனோம், இல்ல சிங்கப்பூர் போனோம், இல்ல ஹாங்காங் போனோம், இல்ல ஆஸ்திரேலியா போனோம். அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்தோட பிளானிங் இஸ் ரிக்வயர்ட். டெஃபினெட்லி எங்க போறோம், நம்ம எங்க தங்க போறோம், என்ன பண்ண போறோம்ங்கிறது. இப்ப லாஸ்ட் மார்ச் எடுத்தீங்கன்னா லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன், அந்த டைம்ல வந்துட்டு பீப்புள் were still planning, thinking இப்போ ஒரு 1 or 2 monthsல வந்துட்டு எல்லாமே ஓபன் ஆயிடும், சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய நாங்களே கார்பரேட் புக்கிங்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கோம். மே ஜூன்ல டிராவல் பண்ணலாம், இட் வில் பி 1 monthல சரியாயிடும், 2 monthsல சரியாயிடும். பட் ஆஸ் இட் வென்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் 1 year தொடங்கி அதே சிச்சுவேஷன்ல இருந்ததுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர்ல ஓபன் ஆச்சு. பட் மைண்ட் செட் இன்னும் ஜனங்களுக்கு வந்துட்டு எப்படி என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. அக்டோபர், டிசம்பர், அப்புறம் ஜனவரியில தான் திருப்பியும் ஓகே இந்த வருஷம் வந்துட்டு நம்ம பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு ஓபன் ஆனதே ஜனவரி பிப்ரவரியில. February onwards we started getting கொஞ்சம் சின்ன சின்ன இன்டர்நேஷனல் செக்டர்ஸ் ஜாஸ்தி ஒன்றும் இல்லைனாலும் டொமெஸ்டிக் செக்டர்ஸோட ஹாலிடேஸ் என்கொயரி ஸ்டார்டட். பட் அகெயின் லைக் சிச்சுவேஷன் மார்ச்ல வந்துட்டு திருப்பியும் லாக்டவுன் ஆரம்பிக்க போகுது, திருப்பியும் கேசஸ் ஜாஸ்தி ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எவ்ரி ஒன் ஹேஸ் ஹெல்ட் பேக். இனி திருப்பியும் என்ன ஆக போகுது, வை ஷுட் வி பி இன்வெஸ்டிங் மணி ஆன் இட்? ஏன்னா எல்லாமே டிக்கெட்ஸ்ல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து எவ்ரி திங் ரிக்வயர்ஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட், ரிக்வயர்ஸ் யோர் மணி. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அந்த பயம் வந்துடுது. இன்டர்நேஷனல் செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இன்டர்நேஷனல் செக்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் இல்லை. மேபி Maldives is open, maybe an Andaman is open. ஆனா travel restrictions எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கு. So as a responsible citizen, as a responsible travel house, இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம பேர் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், rather than money சம்பாதிக்கிறது. So we need to keep our travelers also informed. என்ன சிச்சுவேஷன்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க? There has to be every single where there would be COVID test நடக்கும். இங்க இருந்து கிளம்பும் போது கோவிட் டெஸ்ட் நடக்கும், அங்க லேண்ட் ஆனதும் கோவிட் டெஸ்ட் நடக்கும். எங்கேயாவது ஒரு விதத்துல கூட அது பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னா டீபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இல்ல லைக் தே வில் லைக் குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் எக்ஸ்பென்சஸ் தே நீட் டு பேர் இட். ஸோ ஹியூஜ் லாஸ் வந்துட்டு இன்கர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில டூரிஸ்ட் ஆல்சோ டு நாட் வாண்ட் டு, டிராவலர்ஸ் ஆல்சோ டு நாட் வாண்ட் டு டேக் தட் ரிஸ்க். எல்லா நிலைமையும் சரி ஆகட்டும், கம்ப்ளீட்டா ஓபன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நோ, வி ஆர் ஸ்டில் நாட் ஓபன். ஓபன் ஆகி திருப்பியும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நவ் வி ourselves are like wondering இப்போ என்ன நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன ஆக போகுது. டொமெஸ்டிக் செக்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ஓப்பனா, இன்டர்நேஷனல் செக்டர்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மாசத்துக்கு வந்துட்டு we cannot even think of it until September maybe. So that is the scenario as of now.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை உலகத்தினுடைய பல நாடுகளும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணியுடைய எண்ணிக்கை கடந்த காலமாக அதிகரிச்சிருந்துச்சு. இங்கே இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்திலேயோ அல்லது கொரோனா தாக்கத்தின் காரணமாக இந்த மெடிக்கல் டூரிசம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாதிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பாதிச்சிருக்கு. அது கூட as we hear medical tourism also has come to a complete closure. ஏன்னா யாருமே வெளிநாட்டுல இருந்து உள்ள வர முடியல. though our like you know income was hugely medical tourism or income was hugely dependent. Almost like you know like I was telling you earlier also 45% of the thing is dependent on the medical tourism. But அப்படி பார்க்கும்போது டோட்டல் க்ளோஷருக்கு வந்துட்டு only they are having the income of only the ones இப்போ கீமோதெரபிக்கு சர்டன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு உள்ள வந்தவங்க திருப்பி போக முடியாத நிலைமையில தங்கிட்டாங்க இல்லையா, அவங்க மாத்திரம் தான் லைக் யூனோ that is what is continuing. And they are also facing நிறைய situations அவங்களும் பாதிச்சிருக்காங்க because hotels are not open, restaurants are not open, fully not open. So எல்லாருக்கும் தங்குறதுக்கு அந்த கைண்ட் ஆஃப் லைக் யூனோ காஸ்ட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் really affected. But medical tourism hugely affected in a complete closure ne sollaam. That is what is the situation. எப்படி மெடிக்கல் டூரிசம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குதோ அதே மாதிரி தான் வெளிநாடுகளுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க, வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்ற ஆர்வம் இருக்கக்கூடியவங்க இந்த கொரோனா பீரியடில் வெளிநாடுகளுக்கு போய் கல்வி கற்கணும் அப்படின்னு ஆசையோடு இருக்கக்கூடியவங்களுடைய சூழல் எப்படி இருக்குது? அவங்க என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க? Again அவங்களும் நிறைய பாதிச்சிருக்காங்க because they must have invested so much of money. Last COVID ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி so many people must have been preparing for the examsல invest பண்ணவங்க. Again like you know when they are not able to அந்த exams எல்லாம் எடுத்து அவங்க admissionsக்கு ட்ரை பண்ணி போய் இருக்கிற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் investment is a huge investment. So obviously இதெல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்ததுனால அவங்களும் நிறைய பாதிச்சிருக்காங்க. இங்க இந்த வெளிநாட்டுக்கும் போய் படிக்க முடியாது, obviously உள்ள அங்க இருந்தும் உள்ள வர முடியாது. So again like you know this part of it is also the students are also affected in a huge way. இதே மாதிரி மற்றொரு முக்கியமான விஷயம், வேலைக்காக வெளிநாடுக்கு போகணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகளோட இருப்பாங்க. நிறைய பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க, நிறைய தொழில்கள் முடங்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய வேலைவாய்ப்பு பறிபோய் இருக்குது. இந்த சூழலில் வெளிநாட்டுகளில் போய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசையோட இந்த லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு வருஷமும் டிராவல் பண்ணுவாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புலாம் இந்த லாக்டவுனால் சுற்றுலாவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா? டெஃபினெட்லி நிறைய பேர். ஏன்னா இட் இஸ் த சேம் திங். மெடிக்கல் டூரிசம் எப்படி பாதிச்சு இருக்கும், அகெயின் லைக் யூனோ சுற்றுலா பயிற்சிகள் எப்படி பாதிச்சிருக்காங்களோ, அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாதிச்சிருக்காங்களோ, த சேம் திங் இஸ் வித் தி பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வெளியே போய் வெளிநாட்டை போய் சம்பாதிக்கலாம், ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேர் ஓப்பன், ரைட்? அண்ட் மிடில் ஈஸ்ட்ல போய் சம்பாதிப்பாங்க, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அந்த பக்கம் போய் சம்பாதிப்பாங்க, ஃபார் ஈஸ்ட்ல போய் சம்பாதிப்பாங்க. பட் அந்த ஒரு சிச்சுவேஷன் கூட இட் இஸ் கம்ப்ளீட்லி கம் டு அ ஸ்டாண்ட் ஸ்டில். ஸோ இது வந்துட்டு கோவிட்னால பேண்டமிக்னால பாதிச்சு இருக்கிறது as far as the travel industry is concerned, complete ஒரு closure, complete ஒரு zero kind of a situation. So yes, it's really வந்தனா நீங்க குறிப்பிடுற மாதிரி இந்த சுற்றுலாத்துறையை நம்பி பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க, இந்தியா முழுசுக்கு இருக்கிறாங்க, உலகளவிலும் இருக்கிறாங்க. இந்த கொரோனா சமயத்தில் முடங்கி இருக்கக்கூடிய இந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவங்க ஆல்டர்னேட்டிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்க? ஏன்னா பல தொழில்கள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நாம் பார்க்குறோம். பல தொழிலாளர்கள் மாற்று தொழிலை சார்ந்து போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த சுற்றுலாத்துறை முடங்கி இருக்கிறதுனால இன்கம் பெருக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மாறுற ஒரு காட்சியெலாம் இருக்குதா? பல நிறுவனங்கள் மூடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தெரியுது, அது உண்மைதானா? டெஃபினெட்லி நிறையவே இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு இல்ல, முக்காவாசி பேருக்கு 90% ஆஃப் த பீப்புள் இப்போ ஒரு டிராவல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றோம்னா தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்கம்.
ஸோ அந்த சோர்ஸே கம்ப்ளீட்லி ஜீரோ ஆகும்போது ஆப்வியஸ்லி யூ நீட் டு லுக் அட் அன் ஆல்டர்னேட், கரெக்டா? ஸோ பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த பேண்டமிக் ஒரு சுச்சுவேஷன் இஸ் ஒரு இண்டஸ்ட்ரி இல்ல, பல இண்டஸ்ட்ரிங்க பாதிச்சிருக்கு. 75% I think except for few industry which is booming like ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல pharma இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரி, these are the ones which are not kind of affected in a huge way. பட் அப்படி பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே பாதிச்சிருக்கு. பட் we need to find a source of income. Again, அதுதான் நம்மளோட only way of survival னா we need to look at an alternative. We need to look எந்த விதத்துல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. Obviously when families are dependent, so அந்த situationல definitely we need to take care of it, right? So yes, நிறைய பேர் அந்த alternative தேடி போயிருக்காங்க, thinking that எல்லாம் சரி ஆனதுக்கு அப்புறம் திருப்பி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய alternatives people search for. வந்தனா நீங்க பேசுறதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. இந்த சுற்றுலாத்துறையை நம்பி பல துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. மெயினா என்னென்ன துறைகள் எல்லாம் முடங்கி இருக்குது? சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய இந்த துறைகள்லாம் எந்த அளவுக்கு முடங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் த டிராவல் இண்டஸ்ட்ரி. எல்லா ஊர்லயும் சரி, எல்லா ஊர்லயும் ஹோட்டல் இஸ் த பேசிக் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் அ டூரிசம் இண்டஸ்ட்ரி. எந்த ஊர்ல நம்ம சுத்துறதுக்கு போனாலும் அது பட்ஜெட் ஹோட்டலா இருக்கட்டும், 1 ஸ்டாரா இருக்கட்டும், 5 ஸ்டாரா இருக்கட்டும், அகாமடேஷனுக்கு நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கு டெஃபினெட்லி. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இஸ் த பிரைம் மோஸ்ட் எஃபெக்டட் ஒன். அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் திஸ் ஒன் இஸ் டோட்டலி கம் டு அ க்ளோஷர். ஸோ அகெயின் restaurants where இப்ப வந்துட்டு food industry is booming தவிர there were most of the restaurants were closed off. Takeaways தான் இருந்தது because of the COVID situation. So அந்த kind of வேல பாத்தீங்கன்னா நிறைய restaurants were பாதிச்சிருந்தது. hotel industry, tourism spots, all the வர டூரிஸ்ட் எல்லாம் எங்க போவாங்க? சுத்தி பாக்குறதுக்கு போவாங்க, accommodation பாப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா all the consulates, visa consulates, those are the people who are again affected because obviously நம்ம எல்லாம் travel பண்ண முடியாத situationல all these things are also affected. We cannot and the consulates are generating through the visa, they are generating the income. இப்ப பாத்தீங்கன்னா flights are getting affected, flights and trains totally in nilla இருக்கும்போது obviously those are the sectors which is affected in a huge way. அப்புறம் பாத்தீங்கன்னா transport, இப்ப வெளிநாட்டுக்கு போறோம் இல்ல யாராவது உள்நாட்டுக்கு வராங்கன்னா சுத்தி பாக்குறதுக்கு வந்துட்டு we hire some cars, cabs and things like that. So அந்த kind of இதுல பாத்தீங்கன்னா அந்த particular sector is also affected. So இது எல்லாம் தான் certain this ones which is all totally interlinked, எல்லாமே interlinked இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லா தொழில்களும் ஒருங்கிணைஞ்சு தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்பீடுகளை சரி செய்யறதுக்கு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்துட்டு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல யாருனாலையும் எந்த ஒரு இது பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன் வி ஆல் ஓவர் கம் இட் அண்ட் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் the first and foremost thing which government needs to take care is நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்மளோட சுத்தி இருக்கிற சிச்சுவேஷன், how we are taking care of the hygiene, how we are taking care of every single thing which is related to the pandemic. இப்ப பேண்டமிக் நம்ம immunity building system should be strong. So obviously the medical fraternity has to be very very strong. Again, hygiene பாத்துக்கிறதுக்கு the way we keep our surroundings, the way we build our surroundings. So all these things need to be taken care of by the government to encourage வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு டூரிஸ்ட் வரதுக்கும், again for us to travel outside also. Airports, stations, everything needs to be taken care of. நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரி பல விஷயங்களை அரசு கையாண்டு பல விஷயங்களை கவனத்தில் வச்சு சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி கடுமையாக பாதிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைவு செய்கிறேன். இன்றைய அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி வந்தனா.